பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை அந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. நம்ம இப்ப வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம். பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்துல வைத்த ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன். ஒரு மாதத்தை நம் தொடக்கதற்கு முன்பாக நம்ம எப்படி செய்ய வேண்டும்? தேவன் சொல்றாரு, எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணுமா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீடு கட்டும் பொழுது அப்படியே போய் கட்டிடாதீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்னு நீங்க என்ன பண்ணி பாருங்க, ஆயத்தம் பண்ணி பாருங்க. ஒரு யுத்தம் பண்ணும் பொழுது அப்படியே போயிட மாட்டாங்க. அந்த யுத்தத்துக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்னு ஆயத்தம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதே போலதான் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளாக நீங்க போகும்போது முன்பாக நீங்கள் சில காரியங்களை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். என்ன ஆயத்தமாய் இருக்கணும்? நம்பர் 1, எதுல ஆயத்தமாய் இருக்கணும்னா, நெகேமியா 2ஆம் அதிகாரம். நெகேமியா தேவன் அவர் கொடுத்த நோக்கம் என்னன்னா, அலங்கத்தை கட்டணும். அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பாக நெகேமியா எப்படி ஆயத்தமா இருந்தாருன்னா பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். முதல் ஆயத்தம் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆயத்தம் ஆகணும். ஃபர்ஸ்ட் வாசிங்க, நெகேமியா 2:12. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். நான் சில மனுஷர்களை கூட்டி சென்று ராத்திரியில போய் என்ன பண்ணேன்? நகர சோதனை செய்தேன். அதாவது இரவுல எழும்பி நம்ம வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கணும், ஜெபிச்சு பார்க்கணும். ஏன்பா என் குடும்பத்துல இன்னும் இப்படி பிரச்சனை? ஏன் ஆண்டவரே நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போக முடியல? ஏன்பா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர முடியல? அப்படின்னு இரவுல எழும்பி நீங்க உங்களைய சோதித்து பார்க்கணும். ஒரு மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே, இந்த மாதம் புதுசா மாதம் வந்துருச்சு, தேவன் நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தை தருவாரு, தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை தருவாருன்னு நம்ம அதை விசுவாசிக்கிறோம். பட் ஏன் அது நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தம் நடக்க விடாதபடிக்கு நமக்குள்ளாக ஏதோ தடைகள் இருக்கும், நமக்குள்ளாக ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அதை நம்ம என்ன பார்க்கணும்னா, இரவுல இருந்துச்சு தனியா ஒரு 1 hour, ஒரு 1/2 hour நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டீங்கனாலே நீங்களே அது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நெகேமியாவுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பாருங்க, 4 பேர் வந்து அவரை கேவலப்படுத்தினாங்க, அவர் கேலி கிண்டல் அடிச்சாங்க. அதே 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாங்களா? பாருங்க, வாசிங்க. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். துரோகம் பண்றீங்க. 3 காரியத்தை சொல்றாங்க. ஒண்ணு பரியாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, அடுத்தது நீங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திர கொத்த பாக்குறாங்க. ராஜாவுக்கு விரோதமா நீ துரோகம் பண்ற. என்ன பண்றாரு? காம்பவுண்ட் கட்டுறாரு. அவ்வளவுதான். எருசலேமுக்குள்ள தீமைகள் வராதபடிக்கு, அந்நியர்கள் உள்ள வந்துடக்கூடாதபடிக்கு, அவங்க வந்து இந்த எருசலேமை திருப்பியும் என்ன பண்ணிடக்கூடாது, ஆளுகைக்குள்ள கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எருசலேமை பாதுகாக்கிறார். அவ்வளவுதான். அதை வந்து துரோகம் ஆச்சா பூச்சான்னு பயங்கரமா சொல்லி அப்படி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பெரிய எதிரிகள் இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா? ஆனா நெகேமியா அப்பதான் ஃபீல் பண்றாரு, ஓ இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்காரு. இது 19வது வசனத்துல ஃபீல் பண்றாரு. 12வது வசனத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு? இரவுல நகர சோதனை பண்ணிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன் அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நீங்க நைட் டைம் பிரேயரை டெவலப் பண்ணணும். கமெண்ட் பண்ணுங்க, நைட் டைம் பிரேயர் எதற்குன்னா, நீங்க ஸ்கேன் பண்ணும். ஏன் ஆண்டவரே என் ஃபேமிலி இப்படி இருக்கு? ஏன் ஆண்டவரே என் பிசினஸ் இப்படி இருக்கு? ஏன் ஆண்டவரே என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க? என்ன ஆண்டவரே உங்களுக்கு நீங்க வைத்திருக்கீங்க? எதுல ஆண்டவரே இவங்க மாறணும்? என்ன ஆண்டவரே நான் உங்ககிட்ட சொல்லணும்? நான் எதுல மாறணும் ஆண்டவரே சொல்லி நீங்க உங்களையே என்ன பண்ணிக்கணுமா, ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன் பண்ணணும். அப்ப இரவு ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு தேவ பிள்ளைகளே? ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனாக இருக்கு. அப்போ 19வது வசனத்துல அவங்களை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு பிசாசு ஒரு 3 பேர்த்தை எழுப்பதுக்கு முன்பாகவே 12வது வசனத்துல அவர் ஜெபித்து முடிக்கிறார். நடக்கிறது என்ன பாருங்க, 20வது வசனத்தை வாசிங்களே. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவர் சொல்லிட்டாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமா. நைட் டைம் பிரேயர் பண்ண உடனே அவர் சொல்றாரு, நீ என்ன வேணா பேசுப்பா, நீ என்ன வேணா எங்களை முத்திர குத்த பாரு, நீ என்ன வேணா கேவலப்படுத்த பாரு, ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, பரலோகத்தின் தேவனானவர் எங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப உங்க ஆகஸ்ட் மாசத்துல பரலோகத்தின் தேவனாகனவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா முதல் கண்டிஷன், இரவுல எழும்பி நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. 2வது பாருங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும். நீங்க ஒரு புது மாதத்துக்குள்ளாக போறீங்க. அந்த மாதத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும்? ஏசாயா 45ஆம் அதிகாரம்.
இரண்டாவது கண்டிஷன் என்னன்னா fulfill your God given purpose. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. I will fulfill God given purpose. நிறைய நேரத்துல நம்மளுக்கு உயர்வு வந்தோன்னே, சில மேன்மைகள் வந்தோன்னே, சில நன்மைகள் வந்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த நோக்கத்தை என்ன பண்ணிடுவோம்? மறந்துட்டு நம்மளே ராஜாவா, நம்மளே ராணியா, தமிழ்னு சொல்லுவாங்கல்ல, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையோட ஓனராகவே மாறிடுவாங்க. தேவ பிள்ளைகளை நீங்க அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் நீங்க உயர்ந்தாலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை மறக்கவே கூடாது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேனான்ற உணர்வு இருக்கணும். உங்க நோக்கத்தை நிறைவேற்றும் போது உங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தில் வாசிப்போம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார பத்தி சொல்றாருன்னா கோரேச பத்தி சொல்றாரு. கோரேச சொல்றாரு, நான் நீதியின்படி எழுப்பிட்டேன், அவன் என்ன பண்ணுவானா, அவனை கோரேசன் செவையான வழியில நடத்துவேன், நான் வச்சிருக்க நோக்கத்தை கோரேச என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாரு. என்ன நிறைவேற்றுவார்னா, சிறைப்படித்தவர்களை என்ன பண்ணுவாரா? அவர் விடுவிப்பார். யார பத்தி பேசுறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க பெர்சியா நாட்டுல என்னவனா இருப்பாங்க? அடிமைகளா இருப்பாங்க. அவங்க செய்த தப்பு நிமித்தமா அவங்க அடிமையா இருப்பாங்க. அப்போ அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேல மனதுருகி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? 70 ஆண்டுக்கு பிற்பாடு அவங்களை விடுவிச்சு மறுபடியும் எருசலேமுக்குள்ள கொண்டு வரும்போது அங்க தேவாலயத்தை கட்டணும். அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ்ன்ற ஒரு ராஜாவை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார். அப்போ கோரேச பத்தி சொல்லும் பொழுது, நான் எழுப்புனேன், நான் விருப்பம்படியே அவர் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. நீங்களும் உங்களை பார்த்து நீங்க கேட்கணும், என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேனா? சிஸ்டர், நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுறீங்களா? பிரதர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுறீங்களா? தம்பி தங்கச்சிங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுறீங்களான்ற ஒரு உணர்வு, ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஆகஸ்டுக்குள்ள போகும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார், மேன்மைப்படுத்துறார், எல்லாம் கர்த்தர் அதை தான் பண்ணுவார். கர்த்தர் உன்னை நாசமா போக வைக்க மாட்டார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லா வழியிலும் வாழ்ந்து நாசமா போனா கர்த்தர் சொல்லல. பிரியமானவனே, நீ உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருந்தா சொன்னார். பட் நீங்க என்ன புரிந்துக்கணும்னா, எல்லா உயர்வையும், எல்லா மேன்மையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிற காரணம் என்னன்னா, நம்ம அவருடைய நோக்கத்தை என்ன பண்ண வரோமா? நிறைவேற்றுகிறோமான்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த உணர்வோட இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? பாருங்க, வாசிங்க 14வது வசனத்தை வாசிங்க. 13ல கர்த்தர் சொல்றாரு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை பேசுறாரு பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து எப்படி வருமா? கர்த்தர் கோரேசப்பா சொல்றாரு, அப்பா நான் உன் வாழ்க்கையில கொடுத்த நோக்கத்தை நீ நிறைவேற்றினா எங்கேயோ போக வேண்டிய ஆசீர்வாதம் உங்க மேல பைபாஸ் பண்ணி வரும். கிரகிக்க முடியாத, கணிக்க முடியாத, நீங்க இந்த நன்மை உனக்கு வரும், இல்ல இவ்வளவு பெரிய உயர்வு வரும் அப்படின்னு யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி உயர்வுகளும் உங்க மேல வரும். எப்ப வரும்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும். கமெண்ட் பண்ணுங்க. I will fulfill God given purpose. I will fulfill God given purpose. I will fulfill God given purpose. I will fulfill God given தேவன் purpose. உங்களுக்கு கொடுத்த நோக்கத்தை நீங்க என்ன பண்ண கத்துக்கணும்? நிறைவேற்ற கத்துக்கணும். ஆமா, இந்த ரெண்டு காரியம் முக்கியம். ஒண்ணு, இரவுல எழும்பி ஜெபிக்கணும். எதுக்கு இரவுல எழும்பி ஜெபிக்கணும்னா, ஸ்கேன் பண்ணணும். என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, ஏன் என்ன என் கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு, ஏன் நான் நீங்க கொடுத்த வாக்குதத்தம் நிறைவேறல, ஏன் நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறலன்னு நீங்க ஸ்கேன் பண்ணணும். இரண்டாவது, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோமா? கரெக்டா நிறைவேற்றிட்டு இருக்கோமா? இல்ல அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கோமா? யோசுவா கர்த்தர் சொல்றாருல, நீ வடது புறமும் இடது புறமும் பார்க்காதன்ற. அதாவது என்ன வார்த்தை பாருங்க. நம்ம சின்ன வயசுல அந்த வசனத்தை வாசிக்கிறதுனால ஒரு பெருசா தெரியாது. என்ன சொல்றாருன்னா, யோசுவா இப்படியே வாழுன்ற. என்னங்க, யோசுவா சாதாரண ஆளுங்க. ஒரு மோசேக்கு அடுத்தபடி மோசே ஆரோன் வந்த இடத்துல மோசே யோசுவான்னு வந்துட்டார். ஆரோனுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக, மோசேவுடைய ரீப்ளேஸ்மெண்டாக இவர் யோசுவா வராரு. என்னன்னா, யோசுவாக்குள்ள இருந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்த நோக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க யோசுவா பத்தி வாசிச்சீங்கன்னு வைங்களேன், அவர் சாகர நேரத்துல சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் தலைவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டோம், கர்த்தர் நமக்கு கொடுத்த நோக்கத்துல கரெக்டா இருக்கணும்,
என்ன தெரியுமா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க எதை வேணா வணங்குங்க, ஆனா நானும் என் குடும்பத்தார் என்றால் கர்த்தரை அல்லாமல் வேற யாரை வணங்க மாட்டோம்னு யோசுவா தான் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்க நோக்கத்துல உத்தமமா இருந்தார். அவர் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை உத்தமமா நிறைவேற்றும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். சோ இந்த ரெண்டு காரியம், ஒண்ணு இரவுல எழும்பி ஜெபிக்கணும். இரவுல எழும்பி ஜெபிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையில தேவன் வச்சிருக்க நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுறீங்களான்ற கரிசனை அறிவு உங்களுக்குள்ளாக இருக்கணும். அப்படி நீங்க அடுத்த மாசத்துக்குள்ளாக செல்லும்படியாக கர்த்தர் உங்களை ஏவுகிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோதரம்பா, யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல தேவக்காரம் இறங்கி வருவதாக, அவங்க மேல தேவ நன்மை இறங்கி வருவதாகப்பா. அடுத்த மாசத்துக்குள்ளாக போகும்போது, ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளாக போகும்போது, இந்த மாசமாச்சா நன்மை நடக்குமான்னு அப்படியே நாங்க போக கூடாது. இந்த மாசம் நிச்சயமா நன்மை நடக்கும். ஏன்னா இரவலை எழும்பி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன், கர்த்தர் காண்பிக்க ஆரம்பிச்சுட்டார், என் குடும்பத்துல என்ன பிரச்சனை காண்பிக்க ஆரம்பிச்சுட்டார், என் தொழில் வியாபாரத்துல என்ன பிரச்சனைன்ற காரணங்களை காண்பிக்க ஆரம்பிச்சுட்டாருன்ற அறிவோட போகணும் ஆண்டவரே. அதே போல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க நோக்கத்தை நான் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டேன்ற விசுவாசத்தோடனே, ஆமாப்பா எல்லா நன்மையிலும் என்னை தாண்டி வரும், ஆமா எல்லாரையும் பைபாஸ் பண்ணிட்டு என் மேல வரும்ன்ற விசுவாசத்தோட போக ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. இந்த ரெண்டு காரியத்தையும் எங்க ஜனங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ரெண்டு காரியத்தை மறந்துடாதீங்க. இரவுல எழும்பி நீங்க ஜெபிங்க, ஸ்கேன் பண்ணி ஜெபிங்க. இரண்டாவது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை மறந்துடாதீங்க. ஆமென். You are blessed. Bye bye.